வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா MA25C07 பேப்பர் அண்ட் சைனீஸ் ரிமைண்டர் தியரம் டாபிக் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கான கண்டென்ட் தான். ஆல்ரெடி நம்ம சைனீஸ் ரிமைண்டர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூவாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் த லீனியர் சிஸ்டம் இந்த மாதிரி கொடுத்துட்டு பை யூஸிங் CRT மெத்தட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சைனீஸ் ரிமைண்டர் தியரம் அப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஸ்டெப் வைஸ் ஃபாலோ பண்ணால் இந்த கண்டென்ட் ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான். கொஷின் பாருங்கள். x is congruence to 1 modulo 3, x is congruence to 2 modulo 4, x is congruence to 3 modulo 5. இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எப்படி நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். எந்த ப்ராப்ளம் எழுதினாலும் நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா கரெக்டாக எடுத்து எழுதுங்க. அடுத்து இதில் மாடுலோ வேல்யூஸ்லாம் பாருங்கள். 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பேரிங்காக சூஸ் பண்ணோன்னா ரிலேட்டிவ் ப்ரைம் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. 3 to 4 ஆகட்டும், 3 to 5 ஆகட்டும், 4 to 5 நம்ம பேர் வைஸ் சூஸ் பண்ணாலும் ரிலேட்டிவ்லி ப்ரைம் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ சைனீஸ் ரிமைண்டர் தியரம் வைஸ் த லீனியர் சிஸ்டம் ஹேஸ் ஏ யூனிக் சொல்யூஷன். கண்டிப்பாக யூனிக் சொல்யூஷன் மட்டும்தான் இந்த பேட்டர்னில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுவரை கிவனில் இருக்கிறத மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ ப்ராசஸ்க்கு போகலாம். ஸ்டெப் 1 டு ஃபைண்ட் M வேல்யூ. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கேபிட்டல் M வேல்யூ ஃபாலோ பண்ண போகிறோம். M மீன்ஸ் M1 இன்ட்டு M2 இன்ட்டு M3, தட் இஸ் 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்திங்கன்னா 60. இதில் A1ங்கிறது கொஷினில் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேட்டாவை எடுத்துக்கோங்க. A1, A2, A3 இந்த டேட்டாவை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த வேல்யூவை நம்ம எந்தெந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏற்றபடி கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டால் பெஸ்ட்டு. ஸ்டெப் 2 அடுத்ததாக பார்த்தீங்கன்னா M1, M2, M3 வேல்யூ ஃபாலோ பண்ணலாம். M1 ஈக்குவல் டு M by M1. ஸோ 60ங்கிறது ஓவரால் மாட் வேல்யூ. ஃபஸ்ட்டு மாட் வேல்யூ 3. ஸோ இப்போ M1ஓட வேல்யூ 20. M2 M by M2 60 by 4 50. M3 M by M3 60 by 5 ஈக்குவல் டு 12. செகண்ட் ஸ்டெப்பாக இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். தேர்ட் ஸ்டெப்பில் Y1, Y2, Y3 தனித்தனியாக ஃபாலோ பண்ணணும். அது கொஷினில் கொடுத்துருக்குற அந்த கான்ஃபரன்ஸ் ஈக்குவேஷன் பேஸ்டாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். கான்ஃபரன்ஸ் வேல்யூக்கு எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரிமைண்டர் தேர்றதுக்கு MI YI இஸ் கான்ஃபரன்ஸ் டு 1 மாடுலோ MI. ஸோ 1ங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 1 டேட்டாக்கு ஏற்றபடி தான் இப்போ நம்ம கொஷினை மாற்ற போகிறோம். 1 மாடுலோ MI. ஃபஸ்ட் வேல்யூ எடுக்கலாமா? அப்போ ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா இது ஜென்ரல் கண்டிஷன் எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து 3 கான்ஃபரன்ஸில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாகவே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் M1 Y1 இஸ் கான்ஃபரன்ஸ் டு 1 மாடுலோ M1. M1 செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம ஃபாலோ பண்ண டேட்டா 20. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Y1 we don't know. இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ Y1 இஸ் கான்ஃபரன்ஸ் டு 1 மாடுலோ 3. இப்போ 3 and 20 இதுதான் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ இதை கம்பைன் பண்ணுங்கள். ஸோ கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கலாம்? இந்த ஸ்டெப்பை எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம்? 2Y1 இஸ் கான்ஃபரன்ஸ் டு 1 மாடுலோ 3ன்னு எழுதிக்கலாமா? 20யை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 குவாஷன்ட்டு ரிமைண்டர். நமக்கு இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை ரிமைண்டர் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ரிமைண்டரை இங்கே ஹைலைட் பண்ணிக்கலாம். ஆச்சு. இப்போ நமக்கு இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை 1 மாடுலோ 3 தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ திருப்பி என்ன பண்ணோம்னா ரிமைண்டர் 1 வர மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணணும். இப்போ 2ஓட இங்கே 1 மல்டிப்ளை பண்ணால் 1 2s are 2 சேஞ்சஸ் வராது. 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4. 4ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக ரிமைண்டர் 1 வரும். கரெக்ட். அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 of 2Y1. ஒருவேளை 2 சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அடுத்த நம்பரை 3 செக் பண்ணுற மாதிரி இருக்கும். 3யும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா 4. மேக்ஸிமம் இந்த நம்பர்ஸ்லேயே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 2 of Y1 இஸ் கான்ஃபரன்ஸ் டு 1 மாடுலோ 3ங்கிறத 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4க்கு கான்ஃபரன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 மாடுலோ 3ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கலாம்? 1 3s are 3 1. ஸோ ரிமைண்டர் 1. இந்த ஆன்சர் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்கிறப்ப இதுதான் நமக்கு Y வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு Y1ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 மாடுலோ 3. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். பெரிய கேல்குலேஷன்லாம் கிடையாது. இப்போ 2 எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா 2க்கு திருப்பி நீங்கள் மாடுலோ வேல்யூ போடணும். 3ன்னு போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? 1 போட்டிங்கன்னா 3 -1ங்கிற ஆர்டரில் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி வரும். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் நமக்கு ரிமைண்டர் 1 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்கிறதுனால 2 of 2Y1 இஸ் கான்ஃபரன்ஸ் டு 2 மாடுலோ 3. அப்போ நமக்கு Y1ஓட வேல்யூ இது தான் 2 தான் எடுக்கணும். ஸோ நமக்கு ரிமைண்டர் 1 எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி கொஷினில் இருக்கிற டேட்டாவை எந்த வேல்யூ சப்ஸ்டியூஷனில் நம்ம கொண்டு வந்தால் ஈக்குவலண்ட்டாக வருமோ அந்த வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து செகண்ட் M2 Y2 இஸ் கான்ஃபரன்ஸ் டு 1 மாடுலோ M2.
இந்த மாதிரி டேட்டா எடுக்கிறீங்கன்னா m2 ஓட வேல்யூ என்னது 15, y2 is congruence to 1 modulo 4. இப்போ 15 and 4 கம்பைன் பண்ணுங்க. ஸோ 15 and 4 எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம் 3 வருது ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் 3y1 is congruence to கண்டிஷனை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க 1 modulo 4. ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதுங்க. ஏன்னா இது பெரிய கேல்குலேஷன் கிடையாது. பட் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெப் தான் எழுதுகிறோம். இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு தப்புனாலும் ப்ராப்ளம் ஃபுல்லாகவே நமக்கு தப்பாகிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு கேம் மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்க. ஸ்டெப் 3 பொறுத்தவரை ரிமைண்டர் 1 வர்ற மாதிரி மாடுலேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே 3 இருக்குது. இந்த 3யோட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 2 தான் கிடைக்கும். அடுத்து 3 போட்டு பார்க்கலாம். 3 3s are 9 ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 8னா ரிமைண்டர் 1. ஸோ சூப்பர், ரிமைண்டர் 1 வந்துட்டு அப்போ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3y2 congruence to 3 modulo 4. அப்போ y2 ஓட வேல்யூ இங்கே ரிமைண்டர் நமக்கு இப்போ ஃபைனலாக என்ன வந்திருக்கு 3 தான் வந்திருக்கு. ஸோ y2 is equal congruence to 3. இதே மாதிரி தேர்ட் கான்ஃபரன்ஸ்க்கும் நம்ம பார்க்கலாம். m3 y3 is congruence to 1 modulo m3. ஸோ இப்போ வேல்யூலாம் எடுத்து எழுதுங்க. ஸ்டெப் 2ல் m3யோட வேல்யூ 12 வந்தது. y3 is congruence to 1 modulo 5. இப்போ என்ன பண்ணலாம் 5க்கும் இதுக்கும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 12 எடுத்தோம்னா என்ன வந்திருக்கலாம் 5ஆலன்னா 2 5s are 10 ரிமைண்டர் 2. ஸோ ரிமைண்டர் 2 தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. 2y3 is congruence to 1 modulo 5. modulo 5ல் 1 சாட்டிஸ்ஃபை ஆகலை. திருப்பி இதை ரீசெக் பண்ணுங்கள். ரீசெக் பண்ணும்போது இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4ங்கிறப்ப 5 மைனஸில் இருக்குது. இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து 3 போட்டிங்கன்னா 3 2s are 6ங்கிறப்ப கண்டிப்பாக modulo 5 வேல்யூ போட்டிங்கன்னா 1 5s are 5 1. சூப்பர், அப்போ 1 எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 3 எடுத்திங்கன்னா இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ நம்மளுடைய y3 வேல்யூ 3 தான். இவ்வளோ தான். ஸோ கான்ஃபரன்ஸ் வேல்யூ 1ங்கிறது கண்டிஷன். இந்த கண்டிஷன் அப்படியே எழுதிக்கோங்க. நம்ம இப்போ இந்த ப்ராப்ளம் வைஸ் பார்த்துருக்கிற m3 டேட்டாவும் m3 வேல்யூக்கு ஏற்றபடி மாடுலோ வேல்யூக்கு ஏற்றபடி நம்ம ரிமைண்டர் 1 வர மாதிரி மாற்றணும். ஸோ இங்கே 2 மாற்றினீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகலை. 3 மாற்றுறப்ப டேரெக்டாக வருது. மேக்ஸிமம் 2 3 4 இந்த வேல்யூலேயே நமக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ கொஞ்சம் நிதானமாக இதை நம்ம சப்ஸ்டியூஷனில் மாற்றி ட்ரை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ தனித்தனியாக ஸ்டெப் 3ல் y1 y2 y3 வேல்யூ பார்த்தாச்சு. அடுத்து எக்ஸ் வேல்யூ பார்க்கலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ மீன்ஸ் பை CRT சைனீஸ் ரிமைண்டர் தியரம் வைஸ் நமக்கு 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்க்கணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்மா ஈக்குவல் டு 1 2 3 AI MI YI ஆஃப் மாடுலோ M. ஓவராலாக நம்ம பார்த்துருக்கிற M வேல்யூக்கு மாடுலோ வேல்யூ பார்த்தா போதும். தனித்தனியாக டேட்டா எடுத்து எழுதுங்க. A1 M1 Y1 ப்ளஸ் A2 M2 Y2 ப்ளஸ் A3 M3 Y3 ஆஃப் மாடுலோ M. டேட்டா எல்லாமே நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ல் என்ன ஃபாலோ பண்ணுமோ கரெக்டாக வரும் பாருங்கள். இது கிவன் டேட்டா. இது ஸ்டெப் 1ல் பார்த்துருக்கோம். இது ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2ல் ஃபாலோ பண்ணியிருப்போம். இது ஸ்டெப் 3ல் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ 3 ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ண ரிசல்ட்டை இங்கே சப்ஸ்டியூஷனில் கொண்டு வருவோம். ஒரு ஸ்டெப் தப்பானாலும் நம்மளால் கரெக்டான ஆன்சர் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். பட் கொஞ்சம் லைன் பை லைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம். இப்போ எல்லாத்தையும் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கடுத்து நம்மளுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 238 மாடுலோ 60 வருது. ஸோ இதுக்கு மாடுலோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 58 வருது. ரிமைண்டர் தான் இங்கே எடுத்து எழுதணும். ரிமைண்டர் மட்டும்தான் எழுதணும். குவாஷன் பற்றி இங்கே நமக்கு தேவையில்லை. Therefore 58 is a unique solution of linear system modulo 60. Conclusion எடுத்து எழுதலாமா? The general solution is x equivalent to 58 plus 60 of t. 60ங்கிறது மாடுலோ வேல்யூ. மாடுலோ என்ன வேல்யூ ஹைலைட் பண்ணுறோமோ அந்த ஆன்சர் எடுத்துருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷனில் தான் இருக்கும் ப்ராப்ளம். CRT மெத்தடில் கம்பல்சரி நமக்கு ஒரு கொஷின் கொடுப்பாங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் ஒரு கொஷின் கேட்குற மாதிரி CRTலையும் கேட்பாங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ப்ராப்ளம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே ஒரு ப்ராப்ளம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கொஷினை மட்டும் எடுத்து எழுதிட்டு எழுதுங்க. ஸ்டெப் 1 ஈஸி, டைரெக்டாக கேபிட்டல் M வேல்யூ மட்டும் பார்ப்பீங்க. ஸ்டெப் 2வும் ஈஸி, M1 M2 M3 ஒவ்வொரு கிவன் மாடுலியோ வேல்யூ பேஸ்டாக M வேல்யூ ரெலவெண்ட்டாக நம்ம என்ன வேல்யூ பார்க்குறோங்கிறது இருக்கும். ஸ்டெப் 3 Y வேல்யூ பார்ப்போம். தட் இஸ் Y1 Y2 Y3 வேல்யூ. அதுக்கான கண்டிஷன் இஸ் கான்கரன்ஸ் டு 1 மாடுலோ M. M என்ன வேல்யூ அதுக்கு ஏற்றபடி நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்கரன்ஸ் டு 1 மாடுலோ இந்த ஒரு வேல்யூவை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம தெளிவாக கொஞ்சம் நிதானமாக பார்க்கணும். அதுவும் நீங்கள் 2 times ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா போடுற மாதிரி பெரிய டெரிவேட்டிவ் எதுவுமே கிடையாது. ரிமைண்டர் வேல்யூ 1 வர்ற மாதிரி மாடியூல் பண்ணணும். ஒரு கேம் மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த
இந்த மாடலில் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு y1 y2 y3 வேல்யூ கிடைக்கும். அதுக்கடுத்து எக்ஸோட வேல்யூ தேவை. நமக்கு ஆக்சுவலி எக்ஸ் தான் தேவை. ஸோ எக்ஸுங்கிறப்ப 3 கான்கரன்ஸ் வேல்யூ பேஸ்டான டேட்டாஸோட டோட்டல் வேல்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஓவரால் மாடுலர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலே we get the answer. இவ்வளோதான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிமைனிங் டாபிக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.